ஏற்கனவே பிறந்த வழிவளோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வழிவளோ ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கார்த்திக், இது கையை வீசிக்கிட்டு வரல, இந்த பேக் கொஞ்சம் தூரம் எடுத்துக்கிட்டு வாழ. இப்படி வர எப்படி வரேன்? லேய், எனக்கு கோவத்தை வர வைக்காத, அவ்வளவுதான் பாத்துக்க. கையை வீசிக்கிட்டு தானே வரேன். இந்த பேக் சத்து நேரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எடுத்துட்டு வரக்கூடாதா? சொல்லு பாக்கலாம். வாழை கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரானா அதுக்கும் ஆகாது. இப்படி கையை வீசிக்கிட்டு வரதுன்னு மட்டும் ஆகுது இல்ல? நல்லா சொல்லுவீங்கம்மா. பைக் எடுத்துட்டு வரேன், பைக்ல போலான்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? பைக் ரொம்ப ஹைட்டா இருக்கு, உட்கார முடியலன்னு சொன்னீங்க. சரி பஸ்ல போலான்னு சொன்னீங்க. நான் ஆட்டோல போலான்னு சொன்னேன். காசு செலவாகுது, மிச்சம் முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நடப்பாதையா போயிட்டு இருக்கீங்க. இப்போ என்னவே குத்தம் சொல்றீங்களா? நான் கிரிக்கெட் விளையாடுக்கு போறதுக்கு ரெடியா இருந்தேன். நீங்க தான் உங்க கையோடு கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க. எப்ப பார் விளையாட்டு தானா? சொல்லு பாக்கலாம். வீட்டுல ஒரு வேலை பாக்குறியா? சொல்லு. அந்த கீர்த்தி தான் பாவம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்லயும் வேலை பாக்குறா. என்ன ஒரு வேலை செய்ய விடுறது இல்ல. நீ அவர் சப்போர்ட்டா இருக்க கூடாதா? சொல்லு பாக்கலாம். ஏதாச்சும் உங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்றீங்களா நீ? சொல்லு. ஆமா, ஹெல்ப் பண்ணா மட்டும் அப்படியே ஏத்துக்கிறாளா? நான் எந்த வேலை செஞ்சாலும் அவளுக்கு பிடிக்கிறது இல்ல. அதான் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போயிருது. இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? இப்போ எப்பா நீ ஒன்னும் செய்யாத, இந்த பேக் மட்டும் கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வா போதும். மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்த்தா என்னமா நினைப்பாங்க சொல்லுங்க? நம்ம வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு யார் என்ன சொல்றது? உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் யோகியமா? சொல்லு. அவங்க வீட்டு வேலை எல்லாம் நல்லா தான் செய்யறாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் நீ தான் இப்படி இருக்கிறது. பக்கத்துல தான் என் ஃப்ரெண்டு ரகுவோட வீடு இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். போங்க. நீ எல்லாம் புள்ளியா? சொல்லு பாக்கலாம். நான் எல்லாம் அப்படிதான். கூட்டிட்டு வந்தாலையா என்ன சொல்லணும்? அம்மா கோச்சுக்கிட்டாங்க. மீ மீ நான் கொண்டு வரேன், கொடுங்க. ஒண்ணு தேவையில்ல போல. நீ அரத்துக்கு வீட்டுக்கு போகணும். உங்க அக்கா வேற வீட்டுல இருந்தா என்ன செய்யறாளோ என்னவோ தெரியல. என்ன செய்ய போறா? பாத்திரத்தை உருட்டிக்கிட்டு இருப்பா, இல்ல துணியை எடுத்து மடிச்சுக்கிட்டு இருப்பா. ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருப்பா. அதுக்கு தானே சொல்றது, பொட்ட புள்ள வீட்டுக்கு வேணும்னு சொல்றது. உன்ன மாதிரி புள்ள எல்லாம் இருந்தா வீடு விளங்கிடும். ஒரு வேலைக்கு ஆக மாட்டேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா. யாராச்சும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அங்க பாருங்க, 2 லேடிஸ் வேற நிக்கிறாங்க. சும்மா தான் இருங்களேன். இல்ல இப்படியே நடந்தே போயிட்டுமா? ஆமா, கோவத்துக்கு ஒண்ணு குறைச்சல இல்ல. நில்லு, பஸ் வரும் போவோம். சே, எதுக்குதான் நம்ம கூட எல்லாம் வந்தனும்? அலுமேலக்கா, அங்க யாரு தெரியுதா நிக்கிறது? தெரியுது, தெரியாம என்ன? ஒரே வருஷத்துல பொண்ணுக்காரி புருஷனை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாளே அடியோட, அவளுடைய ஆத்தாக்காரி தானே, பார்த்தாலே தெரியுது. எப்படிக்கா கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ரோட்ல திரியிறாளுங்க? கொஞ்சம் கூட அசிங்கமாவே இருக்காதா? பொண்ணு வாழாவட்டியா வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் கட்டி பொண்ணிட்டு ஏதாச்சும் இருக்குதா? எப்படிதான் சொகுசா இவளுங்கெல்லாம் வராளுங்களோ, மாறு மேல துணியை போட்டுக்கிட்டு. சீ வருவாங்கம்மா, நமக்கெல்லாம் அது ஆகாது. அறுத்து போட்டா கூட அவளை மாதிரி எல்லாம் நம்மளால வாழவே முடியாது. எம்மா இன்னும் புருஷன் முன்னாடி இன்னும் சந்தோஷமா இருக்கிறாங்க தெரியுமா? இப்போதான் ஏதோ புள்ளிய கூட்டிட்டு வந்திருக்கான். இல்ல ஜோடி ஜோடியா தான் இவளுக்கு திரியுதே தெரியுமா? பொண்ணு வாழாவட்டியா வந்துட்டா என்னடா நம்ம புருஷன் கூட ஜோடியா திரியுமேன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது. எப்படிதான் தெருவு மேல திரியிறாளோ. அதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காதம்மா. நம்ம வாம ஆட்டோலயே போயிடுவோம். இவளுங்க மட்டுமால பேசுறாங்க? ஊரு உலகம் எல்லாரும் அப்படிதானே பேசுறாங்க. உங்க அக்கா கறிக்கிட்ட சொன்ன ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கு மதிக்கிறாளா? சொல்லு பாக்கலாம். கல்யாணம் கட்டிக்க நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டியாச்சும் என் பேச்சை கேட்டுருக்கிறாளா? இப்படிதான் நான் வெளியே வந்தாவே எவளாச்சும் ஒருத்தி ஏதாச்சும் என் காது படியா பேசுறாங்க. எனக்கு எப்படி இருக்கும்? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்ன செய்யறது சொல்லு? நானா இருக்கிறவாச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் இவளுங்க பேசினாலும் நான் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். அது மட்டுமா, ஏதோ வேலைக்கு போறாளாமே ஆபீஸுக்கு, என் புருஷனும் கச்சேரிக்கு போனான்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட ஜோடி போட்டுக்கிட்டு திரியிற. அவங்க ஆத்தா கறிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதுன்னு கூட தெரியல. என்னன்னு சொல்லிட்டு சொல்றத ஒன்றும் புரியலம்மா இந்த காலத்துல. ஏதோ அந்த பையன் ஸ்நேகிதனாமே, என்ன சொல்றது, அது என்ன ஃப்ரெண்டாமே, ஏதோ காலேஜ்ல இருந்து ஃப்ரெண்டாமா. அதான் ஓட்டிக்கிட்டே போறா, ஓட்டிக்கிட்டே வாரா. கேட்டா ஸ்நேகிதன் சொல்றது. வித்திரிங்க. எங்க அக்காவை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை யாராச்சும் பேசுனீங்க அவ்வளவுதான் பாத்துக்குங்க. என்ன தெரியும் அக்காவை பத்தி? எதுக்கு இப்படி வாய்க்கு வந்த பொருள் எல்லாம் பேசுறீங்க? சொல்லுங்க. நீங்களும் ஒரு பொண்ணுங்க தானே? என்னல வாய் ரொம்ப தான் நீளுது? என்ன உங்க அக்காவை பத்தி நாங்க பேசுறதுதான் எங்களுக்கு பொழப்பா? சொல்லு பாக்கலாம். அதானே நம்ம எந்த கதையை ஓடிக்கிட்டு இருந்தா இவ பாரு எப்படி பேசுறது. லே கார்த்திக், நீ பேசாம இருல. சும்மா இருமா. நீயும் பேச மாட்டே, என்னவும் பேச விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 ஆனாலும் பரவாயில்ல. என்னன்னு பாத்துறேன். என்னல சின்ன பிள்ளை ஆட்ட நடந்துக்க. என்ன வாய் ரொம்ப தான் நீளுது?
இங்க பாரு தம்பி, நாங்கெல்லாம் இல்லாத கதைகள்லாம் ஒன்றும் பேசிக்கிட்டு இல்லை, நடக்கிற விஷயத்த தானே பேசணும். அதுக்கே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வருது கோவம். சீ, நீங்களாம் லேடிஸ் தானே, இப்படி ஒரு லேடிஸை பத்தி இது அனாவசியமா பேசுறீங்க? உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அதுவும் அவங்க இல்லாத நேரத்துல. அசிங்கமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போ. நான் ஒன்றும் உங்க அக்கா கதை ஒன்றும் பேசல. ஏன் தான் இப்படி பொய்யா பேசுறீங்களோ? நான் தான் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறேனே, எங்க அக்கா அப்படி, அவங்க கூட போனா இவங்க கூட போனா ஃப்ரெண்டு ஸ்னேக் தான் அப்படி நீங்க பாட்டுக்கு பேசுறீங்க. அது எங்க அக்காவை தானே பேசுறீங்க. உங்க அக்கான்னு சொல்றியே, உங்க அக்கா பேரை சொல்லி நாங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தோமா? நாங்க யார் கதையோ பேசிக்கிட்டு இருந்தோம். உனக்கு என்னால வந்தது? சின்ன பிள்ளையாட்ட நடந்துக்க. அவங்க அம்மாவும் சும்மா தானே நிக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறத. இங்க பாருங்கம்மா, என் பையன் ஒன்றும் பொய் சொல்லல. நானும் தான் கேட்டேன், என் பொண்ணை பத்தி நீங்க தப்பா பேசல. ஒன்னும் தெரியாது பாப்பா, போட்டாலும் தாப்பா அப்படி இல்ல இருக்கு. ஊம கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு எப்படி பேசுற பாத்தியா? ஆள பாருடா, இவ பொண்ணை பத்தி பேசினாங்களே, அப்படிதான் பேசுவோம். என்ன இப்போ ஊர் உலகத்துல நடக்காததை பேசிட்டோம். உன் பொண்ணு அப்படிதானே நடந்துக்கிற, அப்புறம் என்ன? அப்படி சொல்லுங்கக்கா. இங்க பாருங்க கார்த்தி, வேணாப்பா வேணாம். அவங்க கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. எனக்கு ஒரு நேரம் வரும் பேசுறதுக்கு, அப்போ பேசிக்கலாம். இப்போ வந்துரு, வா நம்ம ஆட்டோல போய்க்கலாம். வா வா. ஊர் உலகத்துல இல்லாத புள்ளிய பத்தி வச்சுட்டா பேசிட்டோமா அப்படியே இல்லாததெல்லாம். ஆளு மாண்டிய பாரு, எப்படி போறா பாத்தியா? ஆமா காணு. எப்பா ஒரு வழியா வந்துட்டீங்களா? ஏமா சொன்ன காய்கறிங்க எல்லாம் வாங்கிட்டியாமா? மீ மீ இந்தம்மா, நீ சொன்ன காய்கறிகளை இதுல இருக்கு, பார்த்து எடுத்துக்க. மீ யாமி ஒரு மாதிரியா இருக்க. டே என்னடாச்சு? கார்த்தி உன்னதான் கேக்குறல்ல, சொல்லு. என்ன ஆகணும்? எல்லாம் உன்னாலதான். என்னாலயா? நான் என்ன செஞ்சேன்? ஆமா, ஒரு கல்யாணத்தை பண்ணாம இன்னும் வீட்லயே இருக்கு இல்லையா? அதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவை பார்த்து என்னென்னவோ பேசுறாங்க. அதான் அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க. மீ அப்படியா? என்ன எதனா பேசியிருந்தா கூட நான் பேசாம இருந்திருப்பேன். ஆனா உன்னை வாளா வெட்டி புருஷன் இல்லாதவ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு எனக்கு ஆதுபடியா பேசுறாங்க. அதான் என்னால தாங்க முடியல. ஊர் வாயெல்லாம் நம்மளால அடக்க முடியாது மீ, அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் என்னை பத்தி? விடுங்க, அதுக்கெல்லாம் போய் கவலைப்படுவீங்களா? விடுங்க. அவங்க பேசின விதம் வேணும்னா தப்பா இருக்கலாம், ஆனா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை தானே. நீ வாழ வெட்டியா தானே என் வீட்டுல வந்து இருக்க, சொல்லு பாப்போம். என்னம்மா நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க? பின்ன எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி. என் பேச்சை ஒவ்வொரு நாளாச்சும் கேட்டிருப்பியா? சொல்லு. இன்னைக்கு ரோட்ல போற வரலாம் நாக்கு மேலே பல்ல போட்டு அப்படி பேசுறா. என்னால் காது கொடுத்து பேச முடியல. எதுவும் பேசாம வரணும், அதுக்கு காரணம் என்ன சொல்லு? நீ மட்டும்தான். நீ எல்லாம் நான் சொல் பேச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு அவங்களெல்லாம் நான் பேச விட்டுருப்பேனா? சொல்லு பார்க்கலாம். அன்னைக்கு கிழிச்சு தொங்க போட்டு வந்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமே நீ தானே. இவ்வளோலாம் அவங்க பேசுறதுக்கு நான் என்ன பேச முடியும் சொல்லு? அக்கா, இனிமையாச்சும் அம்மா பேச்சு கேளுக்கா. அம்மா பாவம் இல்லையா? அம்மா பேச்சு கேளுக்கா. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. ஆமா கீர்த்தி, உனக்கு அடுத்து உன் தம்பி இருக்கா, அவனை பத்தி கொஞ்சம் யோசிமா. எனக்கு கல்யாணம் வேணாம்மா. கல்யாணம் வேணாம்னு இப்படி எவ்வளோ நாளைக்கு சொல்லிக்கிட்டு தெரியவா கீர்த்தி? சொல்லு. உன் வயசு இளந்தாரி பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் கட்டிட்டு வாழலையா? புள்ளுக்குட்டி பெத்துக்கலையா? சொல்லு. ஏன் கீர்த்தி இப்படி எல்லாம் பண்ற? எங்களை பத்தி கொஞ்சம் யோசி கீர்த்தி. நீ யாரை கையை கட்டி அவங்கள என்ன கல்யாணம் கட்டி வைக்கிறமா? சொல்லு. கல்யாணம் கட்டிக்க, இல்லை நாங்க பாக்குற பையனாச்சும் கல்யாணம் கட்டிக்கமா? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? சொல்லு. கீர்த்தி கீர்த்தி இனிமே அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி தம்பியை பற்றி யோசிக்கணும். இதனால் அவன் படிப்பு எல்லாமே பாதிக்குது. நான் என்னதான் செய்யட்டும்? எங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி நம்ம வேலையை பார்த்துக்கலான்னா கூட அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் செய்யட்டும்? காலேஜ் லைஃப்ல இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை லவ் பண்றேன். ஆனா இன்னும் கூட என் மேல உனக்கு காதல் வரலையா? கீர்த்தி, ஏன் கீர்த்தி இப்படி பண்ற? உன் பழைய லைஃபை விட்டு வெளியே வா, வெளியே வா. அவ்வளோ சீக்கிரம் என்னால் வெளியே வர முடியலையே. சிவா, நீயும் எவ்வளவோ என்னை துரத்தி லவ் பண்ணுற. ஆனால் உங்ககிட்ட என்னால் அப்படி நினச்சி பார்க்க முடியல சிவா. நீ என் ஃப்ரெண்டு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சிவா? அம்மா சொல்கிற மாதிரி யாரை வேணாலும் கையை காட்டிடலாம் போகலாம், ஆனால் உன்னை மட்டும் நான் கையை காட்ட மாட்டேன் சிவா. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. மாமா வீட்டுக்கு ஏமா இவ்வளோ சீக்கிரம் போகலான்னு சொல்கிற? கல்யாணத்துக்கு தான் இன்னும் 4-5 நாள் இருக்குது இல்லை? அதுக்குள்ளே நம்ம போய் என்ன செய்ய போகிறோம் சொல்லு?
அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பெத்த பைத்தியக்காரி. இவ்வளோ சீக்கிரம் போகிறது எதுக்காகன்னு நினைக்கிறேன். இப்போ போனால் தான் அங்கே எதனா நமக்கு சோதா எதனா நடந்துச்சுன்னா நம்ம பிளான் போட முடியும். அதனால தான் இப்போ போகிறது, புரியுதா? ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி. ஏம்மா, அன்னைக்கு கடையில் மாமா மேலே விழுந்து விழுந்து பேசினனே, அதே மாதிரி தான் இப்போ வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் நடந்துக்கணுமோ? நடந்துக்கடி, உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி கிடைக்குதோ அப்படியெல்லாம் நடந்துக்க. முடிஞ்சா உன் மாமனை மயக்கிறதுக்கு பாரு. நம்ம என்ன கல்யாணத்துக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போயிட்டு இருக்கோம். அதுக்காக உன் மாமன் கிட்ட எப்படி வேணாலும் நீ நடந்துக்க. அதை பற்றி யார் வந்தாலும் யார் போனாலும் எதை பற்றி கவலைப்படாத, சரியா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் எப்படி வேணாலும் நடந்துப்பேன், ஆனால் அப்பாவை நினச்சாதான் பயமாக இருக்குமா. அங்கே வந்துட்டு ஏதாச்சும் அத்தை முன்னாடி பேசிட்டா அப்புறம் அத்தை என்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் பயமாக இருக்குது. உங்கள் ஒப்பங்காரனெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்த வேலையை எதுக்காக வந்தோ அதை மட்டும் செய். சரிம்மா, போமா போ. ம், கிளம்பு. அத்தை காரு, మన చుట్టాలంతా ஒருத்தராக வராங்க. அவங்களெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு எல்லா இடத்த காட்டி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சமையல் பண்ணணும்ல, என்ன செய்யட்டும், ஏன்னு செய்யாளி? எம்மா, ஒரு பருப்பு குழம்போ ஒரு ரசம் வெய்யி. அது கூட என்ன வேணும் ஏது வேணும்னு வந்து கேட்பியா? போ செல்வி. எங்க அதே டைலர் வெங்கட்டிக்கு வெள்ளிந்தி. இன்னும் தைச்ச துணிங்கெல்லாம் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஐயோ, சரி சரி போ, நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். వద్దత్తయ్యా, செல்வி ఇప్పుడు వచ్చేస్తుంది, இப்போ வந்துருவா. நீங்க வந்தவங்கள கவனிங்க. எப்பா, ஒரு வழியா வந்துட்டீங்களா? ஏம்மா, சொன்ன காய்கறிங்கெல்லாம் வாங்கிட்டியம்மா? மீ மீ இந்தம்மா, நீ சொன்ன காய்கறிகள்லாம் இதில் இருக்கு, பார்த்து எடுத்துக்க. மீ, யாமி ஒரு மாதிரியா இருக்க? டேய், என்னடாச்சு? கார்த்தி, உன்னதான் கேட்குறல்ல, சொல்லு. என்ன ஆகணும், எல்லாம் உன்னாலதான். என்னாலியா? நான் என்ன செஞ்சேன்? ஆமா, ஒரு கல்யாணத்தை பண்ணாம இன்னும் வீட்லயே இருக்கு இல்லையா? அதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவை பார்த்து என்னென்னவோ பேசுறாங்க. அதான் அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க. மீ, அப்படியா? என்ன எதனா பேசியிருந்தா கூட நான் பேசாமல் இருந்திருப்பேன். ஆனால் உன்னை வாழா வெட்டி புருஷன் இல்லாதவ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு எனக்கு ஆதுபடியாக பேசுகிறாங்க. அதான் என்னால் தாங்க முடியல. ஊர் வாயெல்லாம் நம்மளால் அடக்க முடியாது மீ. அப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? விடுங்க, அதுக்கெல்லாம் போய் கவலைப்படுவீங்களா? விடுங்க. அவங்க பேசின விதம் வேணும்னா தப்பாக இருக்கலாம், ஆனால் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை தானே. நீ வாழ வைக்க தானே என் வீட்டில் வந்து இருக்கே, சொல்லு பார்ப்போம். என்னம்மா, நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க? பின்ன எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கல்யாணத்தை பண்ணு ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொல்லி. என் பேச்சை ஒரு நாளாச்சும் கேட்டிருப்பியா? சொல்லு. இன்னைக்கு ரோட்ல போற வராலாம் நாக்கு மேலே பல்ல போட்டு அப்படி பேசுறா. என்னால் காது கொடுத்து பேச முடியல. எதுவும் பேசாம வரணும், அதுக்கு காரணம் என்ன சொல்லு? நீ மட்டும்தான். நீ எல்லாம் நான் சொல் பேச்சு கேட்டிருந்தா இன்னைக்கு அவங்களெல்லாம் நான் பேச விட்டுருப்பேனா? சொல்லு பார்க்கலாம். அன்னைக்கு கிழிச்சு தொங்க போட்டு வந்துட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு காரணமே நீ தானே. இவ்வளோலாம் அவங்க பேசுறதுக்கு நான் என்ன பேச முடியும் சொல்லு? அக்கா, இனிமையாச்சும் அம்மா பேச்சு கேளுக்கா. அம்மா பாவம் இல்லையா? அம்மா பேச்சு கேளுக்கா. நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. ஆமா கீர்த்தி, உனக்கு அடுத்து உன் தம்பி இருக்கா, அவனை பற்றி கொஞ்சம் யோசிமா. எனக்கு கல்யாணம் வேணாம்மா. கல்யாணம் வேணாம் இப்படி எவ்வளோ நாளைக்கு சொல்லிக்கிட்டு தெரியவா கீர்த்தி? சொல்லு. உன் வயசு இளந்தாரி பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் கட்டிட்டு வாழலையா? பிள்ளைக்குட்டி பெற்றுக்கலையா? சொல்லு. ஏன் கீர்த்தி இப்படி எல்லாம் பண்ணுற? எங்களை பற்றி கொஞ்சம் யோசி கீர்த்தி. நீ யாரை கையை கட்டி அவங்கள என்ன கல்யாணம் கட்டி வைக்கிறோமா? சொல்லு. கல்யாணம் கட்டிக்க, இல்லை நாங்கள் பார்க்குற பையனாச்சும் கல்யாணம் கட்டிக்கோமா? ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற? சொல்லு. கீர்த்தி, கீர்த்தி, இனிமே அம்மாவுக்கு அப்பாவுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி தம்பியை பற்றி யோசிக்கணும். இதனால் அவன் படிப்பு எல்லாமே பாதிக்குது. நான் என்னதான் செய்யட்டும்? எங்கன்னா ஹாஸ்டலில் தங்கி நம்ம வேலையை பார்த்துக்கலான்னா கூட அதுக்கும் விட மாட்டேங்கிறாங்க. நான் என்னதான் செய்யட்டும்? காலேஜ் லைஃப்ல இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன்னை லவ் பண்றேன். ஆனா இன்னும் கூட என் மேல உனக்கு காதல் வரலையா? கீர்த்தி, ஏன் கீர்த்தி இப்படி பண்ற? உன் பழைய லைஃபை விட்டு வெளியே வா, வெளியே வா. அவ்வளோ சீக்கிரம் என்னால் வெளியே வர முடியலையே. சிவா, நீயும் எவ்வளவோ என்னை துரத்தி லவ் பண்ணுற. ஆனால் உங்ககிட்ட என்னால் அப்படி நினச்சி பார்க்க முடியல சிவா. நீ என் ஃப்ரெண்டு, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சிவா? அம்மா சொல்கிற மாதிரி யாரை வேணாலும் கையை காட்டிடலாம் போல, ஆனால் உன்னை மட்டும் நான் கையை காட்ட மாட்டேன் சிவா. ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. மாமா வீட்டுக்கு ஏமா இவ்வளோ சீக்கிரம் போகலான்னு சொல்கிற? கல்யாணத்துக்கு தான் இன்னும் 4-5 நாள் இருக்குது இல்லை? அதுக்குள்ளே நம்ம போய் என்ன செய்ய போகிறோம் சொல்லு?
அடி பைத்தியக்காரி, பைத்தியக்காரி பெத்த பைத்தியக்காரி. இவ்வளோ சீக்கிரம் போகிறது எதுக்காகன்னு நினைக்கிறேன். இப்போ போனாதான் அங்கே எதனா நமக்கு சோதா எதனா நடந்துச்சுன்னா நம்ம பிளான் போட முடியும். அதனால தான் இப்போ போகிறது, புரியுதா? ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி. ஏம்மா, அன்னைக்கு கடையில் மாமா மேலே விழுந்து விழுந்து பேசினனே, அதே மாதிரி தான் இப்போ வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி தான் நடந்துக்கணுமோ? நடந்துக்கடி. உனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி கிடைக்குதோ அப்படியெல்லாம் நடந்துக்க. முடிஞ்சா உன் மாமனை மயக்கிறதுக்கு பாரு. நம்ம என்ன கல்யாணத்துக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி போய்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போயிட்டு இருக்கோம். அதுக்காக உன் மாமன் கிட்ட எப்படி வேணாலும் நீ நடந்துக்க. அதை பத்தி யார் வந்தாலும் யார் போனாலும் எதை பத்தி கவலைப்படாத, சரியா? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நான் எப்படி வேணாலும் நடந்துப்பேன் தான். ஆனா அப்பாவை நினைச்சதான் பயமா இருக்குமா. அங்க வந்துட்டு ஏதாச்சும் அத்தை முன்னாடி பேசிட்டா அப்புறம் அத்தை என்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதான் பயமா இருக்கு. உங்க ஒப்பங்காரன் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வந்த வேலையை எதுக்காக வந்தோ அதை மட்டும் செய். சரிம்மா, போமா போ. கிளம்பு. அத்தை காரு, మన చుట్టాలంతా ஒருத்தரா வராங்க. அவங்களெல்லாம் தங்க வைக்கிறதுக்கு எல்லாம் இடத்த காட்டி கொடுத்துட்டேன். அவங்களுக்கு சமையல் பண்ணணும்ல, என்ன செய்யட்டும், ஏன்னு செய்யாலி? எம்மா, ஒரு பருப்பு குழம்போ ஒரு ரசம் வெய்யி. அது கூட என்ன வேணும் ஏது வேணும்னு வந்து கேப்பியா? போ செல்வி. எங்க அதையும் டைலர் வெங்கட்டிக்கு வெள்ளிந்தி. இன்னும் தைச்ச துணிங்கெல்லாம் இன்னும் வீட்டுக்கு வரலையா? ஐயோ, சரி சரி போ, நான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரேன். ஒத்தத்தையா, செல்வி இப்படி வச்சிருந்தி இப்போ வந்துருவா. நீங்க வந்தவங்களை கவனிங்க. என்ன லட்சுமி, கல்யாண வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்குதுமா? என்ன மருமகளும் மாமியாரும் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? வந்தவங்களுக்கு டீ காப்பி கூட கொடுக்காம. வாங்கக்கா, இப்பதான் வாரீங்களா? அடுத்த தெருவில் இருக்கீங்க. நீங்களே இவ்வளவு நேரத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. என்னம்மா செய்யறது? வீட்டுல வேலை அப்படி அப்படியே கிடக்கு. அதான் எங்க வீட்டுல இருக்கிற யாரம்மா உன் வீட்லயே தானே கிடக்கா. அப்புறம் என்ன? யார சொல்றீங்க பாட்டி? யார சொல்லுவேன்? வளர்ந்த கட்டவுலதான், அந்த பேபி தான். வேற யாரு? ஓ, பேபி அக்காவோட மாமியாரா நீங்க? ஆமாம்மா, அவ அப்பத்தா தான் நானு. புஷ்பா, அப்பத்தாக்கு டீ கொண்டு வந்து கொடு. ஏக்கா, பாயெல்லாம் அங்க முன்னாடியே போட்டு வச்சிருக்குது, வந்து உட்காருங்க. வாங்கக்கா. இருக்கட்டுமா, உட்காந்து உட்காந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிதான் வீட்டை பார்க்கலான்னு வந்தேன். வீடு நல்லா இருக்கே. அவனும் அப்பத்தான் வாடகை வீடு தான். வாடகை வீடுன்னு எனக்கும் தான் தெரியும், சும்மா சொன்னேன். நடு அப்பதான் உட்காரு நாடு. புஷ்பா, கூட்டம் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. டீ காப்பி போடுற அளவுக்கு பாலெல்லாம் இருக்குல்ல, வேணும்னா கடையில இன்னும் ஒரு 4 லிட்டர் வாங்கிக்குமா? அழகே அத்தையா. ஏன் பேபி, என்ன விஷயம்? எங்க செல்வி? ஏமா, செல்வி எங்க போறா சொல்லு. செல்வி 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 நிக்கிட்டு அவ துணி வாங்கிட்டு வர போயிருக்காள். அப்புறம் என்ன? இவளும் அததான் சொன்னா, நீயாச்சும் கூட போகக்கூடாதா? ஏமா, அவ என்ன சின்ன குழந்தையா? வந்துருவா, ஆகட்டும். வந்தவங்களை கவனிங்க. சரி, நீ ஏன் எந்திரிச்சு வந்த? போய் உட்காரு. இல்ல, என் அப்பத்தா வந்துச்சு, அதான் என்ன சொல்லிச்சு கேட்கலான்னு சொல்லி வந்தேன். என்ன அதுக்கு? ஏமா, உன் அப்பத பேசுறதுக்கு தான் வந்துச்சு, வேற என்னத்துக்கு வந்திருக்கோம் சொல்லு. பேசத்துக்கு தான் வந்திருக்கும், எனக்கும் தெரியும். இல்ல, என்னை பத்தி எதனா கோழி முட்டி இருக்கும், அதான் கேட்டுட்டு போலான்னு சொல்லி வந்தேன். என்னை பத்தி எதுவும் சொல்லலையே. புஷ்பா, நீ சொல்லு. లేదు అక్కయ్య, మీ గురించి ఏమీ చెప్పలేదు, எது சொல்லல. உண்மையதான் சொல்றியா? ஆமா, இவளை பத்தி சொல்லிட்டு திரியுறதுதான் எல்லாருக்கும் வேலை. போய் மூடிக்கிட்டு உட்காருயா, வந்துட்டா. என்னக்கா இது, புசக்கன்னு இப்படி சொல்லிட்டீங்க? பொண்ணுக்கு 4 ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், ஏதோ மூடிக்கிட்டு போக சொல்றீங்க. இதுக்கு மேல என்னத்த மூட சொல்றீங்க? பாருங்க மகேஷ் அக்கா, ஏதாச்சும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாளான்னு சொல்லி என் வாயை கலரி குத்துக்கிட்டே இருக்கிறா. நான் என்னத்தான் சொல்ல? அவ அப்படிதானே, விடு லட்சுமி. லட்சுமி, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடுமா? ஆமா, அதெல்லாம் ரெடி பண்ணலாம், சாப்பாடு செஞ்சு முடிச்சவனு கூப்பிடலாம். அதெல்லாம் இல்ல, மாமியார் மருமகளும் நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வெட்டியா. என்னத்த செய்யவோ? ஏன் லட்சுமி, வந்தவங்களை பாக்குறதுக்கு நேரம் சரியா இருக்கு, இதுல எங்கம்மா சமைச்சிட்டு நிக்கிறது சொல்லு. நானும் அதாக்கா யோசிக்க, என்னக்கா செய்யலாம்? என்ன செய்யலாம்னு இப்பதான் நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்களா? எனக்கு வயிறு கபகபன்னு பசிக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வந்தவங்களுக்கு சோறு கூட கொடுக்காம. லட்சுமி, இப்படியே டைம் ஆயிட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம கணேச கடையில சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாமா? எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாரு, பார்த்துக்கிட்டு அத்தனை சாப்பாடும் ஆர்டர் பண்ணிடலாம். ஏன்னா வந்தவங்களை கவனிக்கிறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கும். எங்க சமைச்சுக்கிட்டு கிச்சன்ல நிக்கிறது சொல்லு. அதுவும் சரிதாக்கா, ஒரு 50 சாப்பாடு போல சொல்லிடலாமா? இன்னும் அடுத்து வரவங்களுக்கு என்னக்கா செய்யறது? அடுத்து வரவங்களுக்கு போராட்டா தோசை இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கலாங்க. இப்போதைக்கு சாப்பாடு சொல்லுங்க. இப்போதைக்கு சாப்பாடு சொல்லுவோம் லட்சுமி. அடுத்து வரவங்களுக்கு சாயங்காலம் ஆயிடும் இல்லையா, அவங்களுக்கு டீ பிஸ்கெட் இந்த மாதிரி கொடுத்தாவே போதும். சாப்பாடு கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஏக்கா, நம்மளை யாரும் தப்பா நினச்சிடக்கூடாது. சாப்பாடு வேணும்னா சொல்லிக்கலாம், என்ன சொல்றீங்க? 5 மணிக்கு மேலே யாருமா சாப்பிட போறா? இப்போவே 3 மணி போல ஆயிடுச்சு. இருக்கிறவங்களுக்கு மட்டும் சாப்பாடு சொல்லுவோம், வரவங்களுக்கு வேணும்னா டீ காப்பி ஏதாச்சும் கொடுத்துப்போம், என்ன சொல்றது? சரிக்கா, அப்படியே ஆகட்டும். சரி, அப்படின்னா நம்ம போய் கணேச கடையில் போய் ஆர்டர் பண்ணிடலாமா? போய் வேற ஆர்டர் பண்ணுமா? போன போட்டா அவனே கொண்டு வந்து கொடுக்க போறான். இதுக்கு நீங்க வேற மனக்கட்டி போகணுமோ? ஆமா லட்சுமி, போன் போட்டால் அவனே கொண்டு வந்து கொடுத்துருவான். எத்தனை சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சொல்லு. ஒரு 50 போல சொல்லுவோங்க்கா, மிச்சம் வேணா பார்த்துப்போம். சரி, நானே போன் போட்டு சொல்றேன். லே பாபு, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே நிற்கிறது? சாப்பாட்டுக்கு போனோன்னா இவ்வளோ நேரமா சொல்லு? அந்த ஆள் என்னென்ன இன்னும் வரல. அம்மா வேற நம்மளை திட்டிக்கிட்டு இருப்பா, என்ன செய்யறது தெரியல. நீயாச்சும் அவங்க வீட்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வாழ, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. பிளவுஸ் எல்லாம் இவங்க கடையிலே இருக்கு, என்னதான் செய்ய சொல்லு?
வீட்டுக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு இப்படி சொன்னா எப்படி? ஏக்கா அவங்க போய் சாப்பிட்டு வர்றது வேணவா? சொல்லு பார்க்கலாம். எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கே ஆகுமா? சொல்லு. ஆமா, வாய்க்கிலேயே இங்கே பேசு. ஏன் அவங்க வீட்டாண்ட போய் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்தா என்னவா? முடியாது போடி. நான் அதுக்கு தான் வந்தேனா? அதுக்கு தான் உன் கூடவே நான் வர்றதில்ல. ஏதோ சாக்லேட் வாங்கி தருவேன், திங்க ஏதாச்சும் கிடைக்கும் சொல்லிட்டு வந்தா என்ன அங்க போய் இங்க போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? போ, தேவையான நீயே போ. வேணல பாபு, அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் வாடி போடுன்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அக்கான்ற ஒரு மரியாதை இல்லையா? சொல்லு. முதல்ல தம்பின்ற மரியாதை நீ கொடு, அப்புறமா பார்க்கலாம். நீ எல்லாம் உருப்படவே மாட்டல. தேங்க்யூ 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 தேங்க்யூ. திட்டுறதோடு நிறுத்திக்க. திங்க வாங்கி கொடுத்துடாத. அப்படியே கூட வரத்துக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி உன்னை கூட்டிட்டு வந்தேன் பாத்தியா? அதுதான் நான் செஞ்ச தப்பு. எங்க போட்டோம் கல்யாணம் ஆக போதேன்னு சொல்லி நானும் உன் கூட வந்தேன். அதுதான் நான் செஞ்ச தப்பு, தெரியுதா? ஓஹோய், இவங்களா? இவங்க எங்கங்க? ஓஹோய், என்ன இவ்வளவு நேரத்துக்கு? அது மத்தியான நேரத்துல? பிளவுஸ் கொடுத்துருந்தேன், அதை வாங்கிட்டு போலாம் வந்து கரெக்டாக சாப்பாட்டு போயிட்டாரு டைலரு. அதான் நானும் என் தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன பையன்கிட்ட சண்டை போடுறியே, வேணும்னா எங்ககிட்ட சண்டைக்கு வரியா? சண்டை போடலாமா? உங்ககிட்ட சண்டை போடுறது தான் எனக்கு வேலையாக்கும். போங்க சும்மா. கல்யாணத்துக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. எதை பத்தியும் கவலை இல்லாம தம்பி கூட சண்டை போட்டுட்டு நடு ரோட்ல நிக்கிற கடை முன்னாடி. அதெல்லாம் என் ஆள் பார்த்துப்பாரு. ஆளு பார்த்து பாரு. ஒரு எனர்ஜியும் இல்லாம இருக்கிறாரு ஆளு. என்ன செய்யறதுனே புரியல. ஏதாச்சும் அப்பப்போ பூஸ்ட் ஏறுற மாதிரி கொடுத்தாதானே ஆளுக்கும் நல்ல தெம்பு தைரியம் இருக்கும். எதை பத்தியும் கவலை இல்ல. எனர்ஜி வேணுமா? என்னங்க சொல்றீங்க? அப்போ எதை பத்தி நீங்க யோசிச்சு வைக்கலையா? அப்போ என் கல்யாணம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா மாமாவை பார்த்த உடனே இந்த அக் பண்றது, ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது, இதெல்லாம் உனக்கு தெரியாதா? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். யாரடி இவ கல்யாணத்துக்கு அப்புறம் முத்தம் கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருக்கா? ஏண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கங்க புள்ளியா பேசுக்கிறாங்க, நீனா ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு போய் கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா முத்தம் கொடுத்துரு. கதீர், அதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காத ஒண்ணு. தம்பி பக்கத்துல இருக்கலாம், பேசாம இருந்துருங்க, அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. என்ன பாபு, சாப்பிட்டியா? உங்க அக்கா அப்படியே கையோட கூட்டிட்டு வந்துட்டா போல. ஆமா மாமா, இந்த அக்கா கூட எதுக்கு தான் வந்தனோ? அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. எங்க வீட்டு முன்னாடி பெரிய பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்க, ரோஜா பூ மாலை எல்லாம் போட்டிருக்காங்க. அங்க எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. நான் தான் இந்த அக்கா கூட வந்துட்டேன். வந்தா என்கிட்டயே சண்டை போடுறா. ஓ, பந்தல் எல்லாம் போட்டிருக்காங்களா? சரி சரி, எதுக்கு பந்தல் போட்டாங்க? எங்க அக்காவுக்கு கல்யாணம், அதனாலதான் மாமா. யாரு? இந்த அக்காவா? இத நிக்கிறாளே இவளுக்கா? இவளுக்கு கல்யாணம் எல்லாம் நடக்காது, சரியா? என்ன மாமா சொல்றீங்க? எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்காதா? ஏன் கதிர், சின்ன பையன்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க கதிர். வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான். ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க கதிர். அவன் பாருங்க முகத்தை எப்படி வச்சுட்டு இருக்கான். சொல்லுங்க கதிர். லே பாபு, லே, நம்பிட்டியோ நான் சொன்னது? சும்மா சொன்னல, உங்க அக்காவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ள தான் வேற. கதிர், இப்ப அவன் அதெல்லாம் கேட்டானா? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க கதிர், அவங்ககிட்ட வேற ஏதாச்சும் பேசுங்க. டே பாபு, நீ தானே அன்னைக்கு சொன்ன உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, நீங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடிக்கு வரணும் அப்படி நீ தானே சொன்ன? ஆமா சொன்னேன். அதுக்காக எங்க அக்காவோட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா உங்க அக்காவோட கல்யாணம் நடக்கும், ஏன் கூட. கதிர், உங்க கூடவா? என்ன பிடிக்கும் தானே? ஆமா பிடிக்கும். அப்போ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. இங்க நடந்த விஷயம் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? சரி. எங்க அக்காவை நீங்க நல்லா பாத்துப்பீங்களா? பாபு சொல்லுங்க மாமா, எங்க அக்காவை நீங்க நல்லா பாத்துப்பீங்களா? கண்டிப்பா பாத்துக்கல, அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவ என் உயிர். அப்படின்னா நீங்க கல்யாணம் கட்டிக்கிட்டு இவளை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அடுத்து எங்க வீட்டுக்கே அனுப்பாதீங்க. இவ சாப்பிட எதுவுமே எனக்கு வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா. அதனால நீங்களே வச்சுக்கோங்க இவளை. உன்னை பத்தி இவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இவளை உங்க வீட்டுக்கு நான் அனுப்பவே மாட்டேன்ப்பா, என் கூடவே வச்சுக்கிறேன், போதுமா? அட பாவி, நீ எல்லாம் உருப்படிவியா? ஒரு சாக்லேட் பிஸ்கெட்டுக்காக என்ன அவங்க வீட்ல இருக்க சொல்றீங்களே? நீ எல்லாம் போடி, உனக்கு அவங்க தான் கரெக்ட். நான் வரட்டா? லே 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 பாபு, போடி. ஐயோ, இவங்க முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே. இவங்களை எப்படி திரும்பி பார்க்க? செல்லம், திரும்புமா? அப்புறம் கல்யாணத்துல சந்திப்போமா? சந்திக்கலாமே.